அதாவது இந்த சேர்க்கை சரியில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல. சேர்ற சேர்க்கையில தான்ப்பா உன்னுடைய செயல்பாடுகள்லாம் இருக்குன்றாங்கல்ல. அதுக்கேத்த மாரி தான் காங்கிரஸுடைய நிலைப்பாடுகளும், செயல்பாடுகளும் இருந்துகிட்டு இருக்கு. மதுரை மேலூர்ல கல்வி சம்பந்தமான அதாவது ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த நாள முன்னிட்டு என்ன பண்ணாங்கன்னா, கல்வி சம்பந்தமா ஒரு ப மாரத்தான் நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல விஜய் அவர்களுடைய பாட்டு போட்டு அதாவது வாடி 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 கைப்படாத சீடின்ற பாட்டு போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்களே இத செயல்படுத்தக்கூடியது அப்படி செஞ்சுகிட்டு இருக்கிறது, ஆட்டம் போட்டுருக்கிறது பெரிய வருத்தம் அளிக்கக்கூடியதா இருக்கு. தாவேக்கா இந்த மாரி என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுது, கூட சேர்ந்த காங்கிரஸ் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்த்துருவோம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. நம்ம முதல்ல சொன்ன மாரி சேர்க்கை சரியில்லைன்னா நம்மளுடைய செயல்பாடுகளும் சரி இருக்காது. கூட இருக்கிற ஒருத்தன் சரக்கு அடிக்கிறான் அப்படின்னா, கூட சேர்ந்து சரக்கு அடிக்க நம்மள தூண்டுவான். இல்லைனா உட்காந்து சைடிஸாவது தின்னுவோம். அந்த சரக்கு அடிக்கிற இடத்துலயே இருப்போம். அந்த அட்மாஸ்பியரை கடந்து போக மாட்டோம். மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறவங்க, கூட இருக்கிறவன் நண்பன் சரக்கு அடிக்கிறான்னா அதையும் சேர்த்து கட்டுப்படுத்துறோம். அது தப்புன்னா அது தப்புன்னு சொல்லணும். தப்புன்னு சொல்லிட்டு அதை மீறி பண்ணுறான்னா அது வேற. இதெல்லாம் ஒரு நிலைப்பாடுகள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் மதுரை மேலூரில் கல்வி சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன் அப்படின்ற பேரில் ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த நாளையும் தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளையும் முன்னிட்டு காங்கிரஸோட மூத்த தலைவர், ஒரு பக்கம் தமிழக முதல்வர் அப்படின்னு இருக்கக்கூடிய இளந்தலைவர்கள், முதிர்ச்சி தலைவர்கள்னு சொல்லி 2 பேருடைய பிறந்த நாளை கொண்டாடுற விதமாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு மேரத்தான் நிகழ்ச்சி வைக்கிறாங்க. அந்த மேரத்தான் நிகழ்ச்சியில் இவங்க காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் கலந்துருக்காங்க. கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு இருக்குல்ல, விஜய் அவர்களுடைய படத்தில் வரக்கூடிய பாடல் இருக்குல்ல, ஏ வா டிவா டிவா டிவாடி கைப்படாத சீடி. இந்த பாடல் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும், எந்த மாதிரியான பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை அர்த்தங்கள் கூடிய பாடங்களாக இருக்கும். எல்லா வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா கைப்படாத சீடி எதாவது சொல்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செயல்பாடுகள் தான். அந்த அர்த்தங்கள் புரியாமலாம் இங்கே யாரும் கிடையாது. அந்த அர்த்தங்கள் புரிஞ்சு இருக்கும்போதே, அப்படியான செயல்பாடுகள் இருக்கும்போதே, இவங்களுடைய ஆட்டம் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு, அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்கள், அவருடைய இடையில அவர் சொன்ன செயல்பாடுகள் இருக்குல்ல, அவர் என்ன சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, "பா கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் வேந்தராக இருக்க வேண்டியது முதல்வர் அப்படின்லாம் அவசியம் கிடையாது" அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மாநிலத்தோடைய உரிமை. அவசியம் கிடையாதுன்றது மாநிலங்கள் முடிவு செய்யணும். இந்த மாநில அரசு முடிவு செய்யணும். நீங்கள் யார் அதை பேசுறதுக்குன்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வந்துச்சு. அப்படியான வேலைகளை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு மேரத்தான் கல்வி நிகழ்ச்சின்னு சொல்லி நடத்தி, அந்த மேரத்தானில் இந்த இரட்டை அர்த்தம் கூடிய பாடல்களை போட்டு ஆடுறீங்க அப்படின்னா, உங்களுடைய செயல்பாடுகள் எந்த மாதிரி இருக்குது, உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? கல்வி குறித்து நீங்கள் விழிப்புணர்வு கொடுக்குறீங்களா, இல்லை இரட்டை அர்த்தங்கள் கூடிய பாடல்கள் தான் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்களா? அது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கோ குழந்தைகளுக்கோ யாருக்கும் புரியாமல் கிடையாது. எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுடைய மனநிலையை நீங்கள் என்னவா மாற்றுறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இவங்க செயல்பாடுகள் என்னவா இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விகளை என்ன பதில் சொல்ல போகிறாரு? சேர்ற சேர்க்கை பொறுத்தான் ரொம்ப கேவலமாக இல்லை அதெல்லாம் அப்படின்னு 4 பேர் கேள்வி கேட்குறாங்க. தாவேக்கா கூட ஒரு பக்கம் இதை செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அடிப்படை தெரியல, அடிப்படை அரசியல் தெரியல அப்படின்னு நம்ம ஒரு காரணம் சொல்லலாம். உங்களுக்கு என்ன, மூத்த தலைவர்கள் தானே நீங்கள், அரசியலில் பண்பட்டவர்கள் தானே நீங்கள், தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடியவங்க தானே நீங்கள். அப்போ அந்த தேசியத்துக்கான வேலையை என்ன பார்த்தீங்க? கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக நீங்கள் என்ன பார்த்தீங்க? இப்போ இப்படி எதுவுமே கிடையாது. கல்வியை ஆதரிக்கிற மாதிரியான செயல்பாடுகள் அங்கே நடந்திருக்கு. நின்று ஆட்டம் போட்டுக்கிட்டு அவர் ஆடட்டும், பாடட்டும், கொண்டாடட்டும், அது பெரிய விஷயங்கள் கிடையாது. எதில் நீங்கள் கொண்டாடுறீங்கன்னு இருக்குல்ல, பொறுப்பு என்ன பொறுப்பாக இருக்குன்றது இருக்குல்ல. வாடி வாடி பாட்டு போட்டு தானே ஆடணும். அந்த இடத்துல கல்வி ஊக்குவிக்கக்கூடிய விதங்களாக ஏதாச்சும் பண்ணும்ல. நீங்கள் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே பாட்டு போட்டு ஆடி இருந்தால் கூட சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா எந்த வேர்வைக்கும் வெற்றி வந்து சேர்க்குமேன்னு சொல்லி விஜய் அவர்கள், அதாவது தாவேக்காவோடய இணைஞ்சு நீங்கள் செயல்படுறீங்கன்றது வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்துன்றதெல்லாம் எடுத்து பேசினவங்க தான் தாவேக்காரங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதெல்லாம் கொள்கைகள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பேசுனது இன்னொரு கொள்கைவாதியான எழுத்தாளன்.
அந்த எழுத்தாளர் அதை பேசுனது. விஜய் அதை பேச கிடையாது. சரி அந்த மாதிரியாச்சும் மோட்டிவேஷனாக இருக்கும் பசங்களுக்கு அப்படின்னு நீங்கள் எதனா போட்டிருந்தீங்கன்னா கூட சரி போனால் போதுப்பா எடுத்துக்கப்பா அப்படின்னு நம்ம விட்டுடலாம். ஆனால் இவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அந்த எந்த பாட்டு போடுறாங்க, அதுக்கு என்ன ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்றது இருக்குல்ல. இன்னும் பசங்களுக்கு புரியாதா? இப்படி தான் இருந்தாங்கன்னு பார்த்தா, தாவேகானவர் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, பள்ளிகளில் விஜய் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நிகழ்ச்சி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி உலக சாதனை பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஃபேஸை வரைய வைக்கிறதுக்கு குழந்தைங்களை வெயிலில் உட்கார வச்சுருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் இதை பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் கோவப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சிகளும் இப்படியான செயல்முறைகளில் செயல்படலையே. எப்போ அரசியல் தலைவர் உள்ள வருவாங்கன்னா, கொடி ஏற்றுறதுக்கு வருவாங்க. அவங்க ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. மக்கள் கொடுத்த பொறுப்பாக இருக்கும், இல்லை அவங்க படித்து வாங்கின பொறுப்பாக இருக்கும். அவங்க மட்டும்தான் உள்ளே வருவாங்க. அந்த பொறுப்பில் இருந்து மட்டும்தான் அரசியல் கட்சிகள் உள்ள வருமே தவிர, இவங்க அப்படியே மாறா இருக்குது. என்ன செயல்பாடுகள் இது? குழந்தைங்களை என்ன மாதிரி முறையில் நீங்கள் தள்ளுறீங்க? சின்ன பிள்ளைங்களுக்கு தான் விஜய் அவர்களை பிடிக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஒருத்தராக இருக்கார். அது அவருடைய நடிப்பு இதெல்லாத்தையும் பார்த்து வந்திருக்காங்க. அவர் மாசாக இருப்பார், ஸ்டைலாக இருப்பார், பயங்கரமாக ஹாஸ்டலில் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இப்படிலாம் சாக்லேட் போட்டு பிடிப்பார். இதெல்லாம் வச்சு தான் பசங்க பிடிச்சிருக்கு. அதனால் பசங்க பிடிச்சிருக்கு, ஓகே. அதுதான் உங்கள் கான்சன்ட்ரேஷன். அது எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறது தான் முன்னிலையா? இப்போ அது சினிமா, டிவி, ஃபோன் இதெல்லாத்தையும் விட்டுரு, புத்தகத்தை எடு, படின்னு சொல்லணும்ல. விஜய் அவர்கள் கொள்கை தலைவர்களாக வச்சுருக்காங்களா? அஞ்சலி அம்மா வச்சுருக்காரு, வேலு நாச்சியார் வச்சுருக்காரு, பெரியாரை வச்சுருக்காரு, அண்ணாவை வச்சுருக்காரு, அம்பேத்கரை வச்சுருக்காரு. இவங்களை பற்றி நீங்கள் பேசியிருக்கலாம்ல. அந்த கொள்கை தலைவர்களை நீங்கள் விலாவரியாக போட்டு காட்டியிருக்கலாம்ல. அந்த முகங்களை வச்சு நீங்கள் செஞ்சுருக்கலாம்ல. அந்த முகங்களை வெளியே கொண்டு வந்துருக்கலாம். அப்போ அந்த முகங்களை நீங்கள் வரைகிறீங்க அப்படின்றப்ப அவங்கள தேடி பசங்க படிக்க போவாங்கல்ல. அதுதானே ஊக்குவிக்கிற ஒரு விதம். ஏன் போஸ்டர் அடிக்கும்போது தலைவர்களுடைய புகைப்படங்களை பின்னாடி வைக்கிறாங்க? காரணம் என்ன? என்னென்னா அந்த தலைவர்களை பற்றி இவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த தலைவர்களுடைய வழிமுறையில் தான் இவங்க வர்றாங்க அப்படின்றது தானே. இந்த கொள்கை தலைவர்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன வேலை செஞ்சீங்க? டிவிகேலேருந்து பாட நூல்களில் சேர்த்துறீங்களா? ஆல்ரெடி அவங்க பாட நூல்களில் இருக்கிறவங்க தான். ஆனால் எந்த அடிப்படையில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை வரலாறு இருக்கும், அவங்க செஞ்ச சாதனைகள் இருக்காது. பெரியாரோடைய தொகுப்புகள் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் பாடமாக்கணும்ல. எதன் அடிப்படை அது எல்லாத்தையும் தொகுத்து எதன் அடிப்படையில் பெண் ஏன் அடிமையானால்ன்ற ஒரு செயல் இருக்குல்ல, சமூக அறிவியல் அதை தானே கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் வரலாறுகள் அதை தானே செய்யணும். மன்னன் வந்தான் போனான்றது வரலாறு கிடையாது. வரலாற்று பிறலைகளை மாற்றி திருத்தி எழுதுறது தான் வரலாறு. அதை பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல. அதை சொல்லிக் கொடுத்தீங்களா? கேள்வி இருக்குல்ல. முத்துலட்சுமி ரெட்டி இருக்காங்க, அது மிகப்பெரிய வரலாறு. அந்த வரலாறு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் பல பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. முதல் பெண் மருத்துவர், அவங்க பேரில் கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது. காரணம் என்ன? அவங்க போராட்டக்காரங்க, புரட்சிக்காரங்க, அந்த நிலைப்பாடுகளில் இருக்காங்க. இப்படியான செயல்முறைகளில் தான் நீங்கள் எல்லாரும் செயல்பட்டுருக்கணும். உங்கள் கொள்கை தலைவர் அஞ்சலி அம்மாள் எந்த மாதிரியான ஒரு போராட்ட குணம் உடையவங்க, அவங்களுடைய செயல்பாடுகளை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பசங்கிட்ட சேர்த்துருக்கணும். அந்த வகுப்பு எடுத்துருக்கணும். அதை செஞ்சுருக்கீங்களா? பசங்களுக்கு அந்த அறிவு கொடுத்துருக்கீங்களா? கிடையாது. அதை செய்யறதே கிடையாது. விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ எப்படி எலெக்ஷனில் ஜெயிச்சிங்களோ, இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கும் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்குமான வேலைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு படம் இருக்குது, சகுனின்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சிடணுன்றதுக்காக ஏகப்பட்ட வேலையில் சின்ன பசங்களை வச்சு வேலை பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சு வேலை பார்த்துட்டு இப்போ சின்ன பசங்களை வெயிலில் உட்கார வைக்கிறதும், ஸ்கூல் உள்ளே போய் அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்துறதும், தொடர்ந்து எல்லா இடத்துலையும் அரசியல் நிகழ்ச்சிகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க தாவேகாவினர். ஒரு கட்சி சார்ந்த நிகழ்ச்சி எப்படி நடத்த முடியும்? ஒரு அப்பா கதறாரு, "பா என் பிள்ளைக்கு அறிவு வளர்க்கணும்னு சொல்லி தான்ப்பா நான் அனுப்புனேன். ஏதோ ஸ்கில் டெவலப்மெண்ட்டான எக்ஸாமினேஷன் அப்படின்னு நினச்சி நான் அனுப்புனேன். என் பிள்ளை எல்லாத்துலேயும் மெடல் வாங்கிட்டு வருவோம். அது மாதிரி இதில் போய் வாங்கிட்டு வரும்னு பார்த்தா, அதில் வெற்றி கழகம் தளபதி தமிழ் வெற்றி கழகத்தினுடைய பயிற்சி அப்படின்னு போட்டிருக்கு. அதனுடைய எக்ஸாமினேஷன் போட்டிருக்கு. எதுக்கு அது? யோசிச்சு பாருங்கள். நமக்கே சிரிப்பாக இல்லை? தமிழக வெற்றி கழகம் இதோடைய தேர்வு அப்படின்றப்ப கொஸ்டின் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். விஜய் அவர்கள் எத்தனை தொகுதியில் நின்றார்? அப்படியா இருக்கும். விஜய் அவர்கள் எத்தனை வாக்கு சதவீதத்தில் வென்றார்? அப்படியா இருக்கும். கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை எப்படி இருக்குமோ? விஜய் அவர்கள் இதுவரை எத்தனை படம் நடித்துள்ளார்? எந்த படத்தில் அவருக்கு சிவா என பெயரிடப்பட்டது? எந்த படத்தில் அவருக்கு இந்த பெயர்கள்? சரி, அரசியல் ரீதியாக கேள்விக்கு வருவோம். தூரசக்தி கோடிட்ட இடங்களை ஏற்பகன் போட்டு தூரசக்தி, கோரசக்தி, பாரசக்தி, டேஷ் சக்தி அப்படின்னு போட்டிருப்பாங்களோ, அதில் என்னென்ன ஃபில் பண்ணுமோ? இப்படியான கேள்விகளை வச்சுருப்பீங்க அப்படின்ற கேள்விகள் வருதில்ல. இந்த கேள்விகள்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? தாவேக்காவினர் என்ன செய்ய போகிறாங்கன்ற ஒரு கேள்விகள் இருக்குது. இந்த கேள்வி சரி, இப்போ கூட்டு சேர்ந்த கட்சியும் அப்படி தான் இருக்குது. போய் கூட்டணின்னு போய் ஒட்டிக்கிட்டு உட்காந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாடி 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 கைப்படாத சீடி.
இந்த பாட்டுக்கான அர்த்தங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ அந்த செயல்பாடுகள் என்னவா இருக்குன்ற ஒரு கேள்விகள் இருக்குது. கல்வி நிலையங்களில் இவ்வளோ மோசமான செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து பேச துப்பு கிடையாது. மற்ற கூட்டணி கட்சிகள் அப்படி பண்ணக்கூடாது, அது தவறான செயல்னு சொல்கிறாங்க. கூட்டணிக்குள்ள ஆதரவு கட்சிகள் தான். நீங்கள் ஒரு ஆள் தான் கூட்டணி கட்சி. கூட்டணி கட்சியாக போய் என்ன செய்கிறீங்க? என்ன நிலைப்பாடுகள் இருக்குது உங்ககிட்ட? இப்படியான மோசமான நிலைப்பாடுகள். இந்த மோசமான நிலைப்பாடுகள்லேருந்து என்ன மாற்றம், என்ன செயல்பாடுகளை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க போகிறீங்க? இந்த மக்களுக்கும், இந்த அறிவார்ந்த சமூகத்துக்கும் என்ன சேர்க்க போகிறீங்க? அறிவார்ந்த சமூகம் சொல்ல முடியாது போலயே. எல்லாத்தையும் வரவேற்கிறாங்களே. எதிர்ப்புகளும் இருக்குது. ஆனால் விஜய் அவர்களுக்கு 108 தொகுதிகள் மட்டும்தான் வாக்கு கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி மற்ற அனைத்து தொகுதிகளும் பேசியிருக்குல்ல. அனைத்து தொகுதியிலும் வாக்களிச்சிருக்குல்ல. அவங்களுக்கு என்னென்னா திமுக வரணும், அதிமுக வரணும் இல்லை, விஜய் அவர்கள் வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருந்திருக்குல்ல. அதை நீங்கள் யோசித்து அது எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் போன வாட்டி அவர் ஜெயிச்சப்ப அதை ஜெயிக்காத தொகுதிகளையும் சேர்த்து நம்ம கவர் பண்ணோம், 200 தொகுதிகளை கைப்பற்றணும், அதுக்கான வேலைகளை முன்னெடுப்புன்னு சொல்லி உறுதியேற்றார். அதுக்கான செயல்பாடுகள் செஞ்சார். அது போய் சேரலை. இடையில விஜய் அவர்கள் வந்துட்டாருன்னு நம்ம சொல்லுவோம். அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் விஜய் அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு? அதுக்கு யாரெல்லாம் நமக்கு வாக்களிக்கலையோ அத்தனை இடத்துல இருந்தும் நம்ம கைப்பற்றணும், அதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும், அதுக்கான சிறப்பான அரசாக செயல்படணும் அப்படின்னு செயல்பாடுகள் இருக்கா? இருக்கிற எல்லா தொகுதியுமே வந்து எப்பா ஏன்டா தேவையில்லாமல் ஓட்டு போட்டோம் அப்படின்ற ஃபீல் பண்ணுறதுல தானே இருக்குது. கரண்ட் கட்டிலேருந்து எல்லா செயல்பாடுகளும் அப்படி தானே இருக்குது. இப்போ கல்வி ரீதியான மாற்றங்கள் என்ன கொண்டு வந்து சேர்த்துருவீங்க? ராஜ்மோகன் அவர்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? பேசுகிறாரு இல்லை, என்னவோ அந்த எப்பயோ டெண்டர் கொடுத்து வந்த புத்தகங்களே இவங்க பண்ணதா சொல்கிறாங்க. சரி, எப்பயோ அந்த பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்தில் நீங்கள் டெண்டர் கொடுத்து பேக்கெல்லாம் பசங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்களாம் நம்பிடணுமா? 20 நாளில் அதை செஞ்சிட்டிங்களா நீங்கள் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கெலாம் யாரும் எந்த பதிலும் சொல்ல கிடையாது, எந்த பதிலும் செய்ய கிடையாது. இதே மாதிரி பாட்டு போட்டுக்கிட்டு தளபதி வெற்றி கழகம்னு சொல்லி தேர்வு நடத்திக்கிட்டு விஜய் அவர்களுடைய புகைப்படங்களை உலக சாதனையாக செய்கிறன்ற பேரில் செஞ்சுக்கிட்டு இப்படியான மோசமான செயல்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே தவிர நிலையான சரியான ஒரு அரசியல் மாற்றமாக இது கிடையாது. கூட சேர்ந்த கட்சியும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஸ்கூலில் யாராச்சும், உங்கள் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் இந்த மாதிரி ஏதாச்சும் செயல்பாடுகள் நடந்திருக்கா? அதுக்கு எதிராக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.